அங்கே தேர்தல் முறையாக நடத்தப்படுவதில்லை. பாகிஸ்தான் இராணுவத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க அங்கே எலெக்ஷன் என்ற பேரில் ரிக்கிங் நடந்து யாரோ ஒருத்தர் பிரதமர் என்று அறிவிக்கப்படுகிறார் பாகிஸ்தானில், பிஓகேல. ரேஷன்ஸ், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் நேரத்தோடு போய் சேருவதில்லை. 16 மணி நேரம் மின்வெட்டு, 12லேருந்து 16 மணி நேரம். ஆயில், குறிப்பிட்டு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு. இது இல்லாமல் கல்வி சார்ந்த கல்லூரிகள் ப்ளஸ் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எதுவுமே கட்டமைப்பாங்க இல்லை. மருத்துவமனைகள் மிக குறைவாக இருக்கிறது. சிட்டிஸ் டவுன்ஸ் எடுத்து பார்த்தா ராவல்கோட், முசாஃபராபாத் தவிர்த்து வேற எதுவும் பெரிய சிட்டி வந்து அங்கே இல்லை. எந்த ஒரு கட்டமைப்பையும் ஏற்படுத்தலை. ஸோ இன்னும் வந்து ஒரு 40-50 வருஷம் பின்தங்கி இருக்கு. இந்த சைடு, நம்ம சைடு இருக்கிற காஷ்மீரோட அந்த சைடு இருக்கிற காஷ்மீர் வந்து, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர், நமது இந்தியா அதாவது சுதந்திர இந்தியாவின் காஷ்மீரை விட ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அதை மக்கள் அன்றாடம் பார்க்குறாங்க. இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு போராட்டம். ஸோ அத்தியாவசிய தேவையே இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த போராட்டம் வெடிச்சப்போ, அப்போ கரண்ட் விலையை இதே மாதிரி ஏற்றி வச்சிருந்தப்போ போராட்டம் வெடிச்சப்போ திரும்பி கரண்ட் விலையை கம்மி பண்ணாங்க. திரும்பவும் இப்போ அதை மெதுவாக இப்போ பொருளாதார சிக்கல் காரணமாக அதிகப்படுத்திடலாங்க. அதனால பிரச்சனை வெடிச்சது. முதல்ல போலீஸை விட்டு அந்த பிரச்சனையை அடக்க சொன்னாங்க. போலீஸ் எங்களால் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனு தானே அந்த ஊர்ல இருக்கிறவன், அவனு தானே கரண்ட் பில் கட்டி ஆகணும், அவனுக்கு தானே தேவை இருக்கு. சம்பளமும் மாசத்துக்கு ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தான் சம்பளம் போதும் அவங்களுக்கு. அதிகாரிகள், ஐ மீன் கீழே இருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தான் சம்பளம் போதும். அதே மேலே இருக்கிற அதிகாரி யாருமே அந்த மண் சார்ந்தவர்கள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இந்திய மாநிலங்கள்லையும் ஒரு ரேஷியோ இருக்கு. விகிதாச்சார முறைப்படி மற்ற மாநிலத்தின் அதிகாரிகள் இவ்வளோ சதவீதம் இருந்தால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வளோ சதவீதம் இருக்கும், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ சதவீதம் இருந்தால் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இவ்வளோ இருக்க வேண்டும் என்ற ஒரு விகிதாச்சார முறை இருக்கிறது. அந்த விகிதாச்சார முறையை தான் பின்பற்றுறாங்க இந்தியாவில். பாகிஸ்தானில் பிஓகேல இருக்கக்கூடிய பெரும்பாலுமான அதிகாரிகள் பாகிஸ்தான் சிவில் சர்வீஸை சேர்ந்த அதிகாரிகள், அவங்க வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து வரக்கூடியவங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.